கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இடநாளிலே தீமோத்தேயின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் தீமோத்தேயு. தீமோத்தேயு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன். அவனுடைய தகப்பன் கிரேக்கன், அவனுடைய தாய் யூத ஸ்திரீ. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்ராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயை சந்தித்தார். கர்த்தருடைய ஊழியத்திலே அவனை பயிற்றுவித்தார். அவனுடைய குடும்பம் ஒரு அருமையான குடும்பம். அவனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ. யூத ஸ்திரீ எப்படி வளர்த்திருப்பாள்? உட்காரும் போதும், நடக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உபதேசம் பண்ணியிருப்பாள். 10 கட்டளைகளை கற்றுக் கொடுத்திருப்பாள். தேவனை அறிவிலே அவனை வளர்த்திருப்பாள். ஒரு அருமையான ஒரு தாய் இந்த தீமோத்தேயை கர்த்தருக்குள்ளாக வளர்த்திருப்பாள் என்று நாம் அறிகிறோம். இவன் தன்னுடைய தகப்பனை இளம் வயதிலே அவன் இழந்தான். தாயும் பாட்டியும் இவனை வளர்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4லிருந்து 5 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் தீமோத்தேயு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தில் தான் நாம் இதை பார்க்கிறோம். தீமோத்தேயுனுடைய தகப்பன் முன்னமே இறந்து போயிருந்தார். அதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அவனுடைய தாயும் பாட்டியும் தான் அவனை அதிகமாக நேசித்து வளர்த்ததாக இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அது பாட்டிக்கும் இருக்கிறது, அந்த தாய்க்கும் இருக்கிறது, அந்த தகப்பனுக்கும் இருக்கிறது. ஆனால் தகப்பன் இல்லாத பட்சத்தில் தீமோத்தேயுனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும் அவனை விசுவாசத்திலே வளர்த்திருக்கிறார்கள். அந்த விசுவாசம் அவர்களிடத்தில் இருந்தது முன்னே. அதே விசுவாசம் இவனிடத்திலே இப்பொழுது வந்துவிட்டது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்தது, உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது.
எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். விசுவாசம் இருக்கிறது அநேகருக்கு, ஆனால் அந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசமா? இன்னைக்கு அநேகர் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். பெற்றோரை பார்த்த உடனே பைபிளை திறந்து வாசிப்பாங்க. பெற்றோர் அங்கிட்டு போன உடனே பைபிளை மூடி வச்சுட்டு மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு முன்பாக பாசாங்கு பண்ணுவது, பக்தி உள்ள ஒரு மனுஷனை போல நடிப்பது, இதெல்லாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. உண்மையை உண்மை என்று நாம் சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளது என்று சொல்ல வேண்டும், இல்லதை இல்லது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி பழகுங்கள். ஒருபோதும் நாம் இந்த விதமாக தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தீமோத்தேயு அந்த விதத்தில் பாட்டியுடைய விசுவாசத்திலும் தாயுடைய விசுவாசத்திலும் வளர்க்கப்பட்டார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, தீமோத்தேயு மை ஓன் சன் இன் த ஃபெய்த், ஓன் சன் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு நெருக்கமாக தீமோத்தேயை நேசித்தார் என்று பாருங்கள். அந்த வார்த்தை அந்த விதமாக சொல்லுகிறது. உத்தம குமாரன் தீமோத்தேயு, அவன் விசுவாசத்திலே உத்தம குமாரன் தான், மிகவும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் கண்டுபிடிப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆனால் தீமோத்தேயு அந்த விதமாக இருந்தான். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறார். தீமோத்தேயை அதிகமாக நேசித்தார். தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலோடு உடன் ஊழியனாக பணியாற்றிய ஒரு சகோதரன். இரண்டாவது நாம் பார்க்கும்போது பவுலுடைய உடன் வேலையாள் என்று ரோமர் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தனாகிய லூகியும் யாசோனும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள் என்று எழுதுகிறார். குறிப்பாக என் உடன் வேலையாள் என்று எழுதியிருக்கிறார். நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க, அதில் தீமோத்தேயும் ஒரு வேலையாள். உடன் வேலையாள் என்றால் பவுலை போலவே அவர்கள் இசைவாக இணைந்து செயல்பட்டார்கள். அப்படித்தான் உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். இன்றைக்கு உடன் ஊழியர்கள், மற்ற வழிநடத்தக்கூடிய ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை போலவே இருந்து செயல்பட வேண்டும். அவர்கள்தான் உடன் ஊழியர்களாக பயணிக்க முடியும். தவறாக நாம் இருப்போம் என்றால் தவறான சிந்தனை வரும். தவறான சிந்தனைகளை விதைத்து பிசாசு நம்ம என்ன செஞ்சிருவான், அந்த ஐக்கியத்திலிருந்து கொண்டு போய் விடுவான். எனவே கவனமாக இருந்து உடன் ஊழியர்களாக இருந்து பணியாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்ற ஒரு உடன் ஊழியனாக தீமோத்தேயு காணப்பட்டார். கடிதங்கள் எழுதினாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான நிருபங்களை எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய அவர் எழுதின புஸ்தகங்கள் 14 நிருபங்கள். இந்த நிருபங்களை எழுதும்போது அவன் பேர் உதவியாக இருந்தான் தீமோத்தேயு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. அவன் எழுதுகிறான். பவுலோடு இணைந்தவனாக இந்த வார்த்தைகளை அவன் எழுதினான். பவுல் சுவிசேஷ வேலையை செய்யும்படியாக தீமோத்தேயை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Do the work of an evangelist, make full proof of your ministry. ஊழியம்தான் ஒரு ஊழியக்காரனுக்கு மிக மிக முக்கியம். அந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஊழியத்தில் நிறைய தீங்குகள் வரும். நிச்சயமாக தீங்கு அனுபவி என்று எழுதுகிறார். சுவிசேஷ வேலை நிமித்தமாக தீங்கை அனுபவித்தே ஆக வேண்டும். ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை பிரச்சனைகள்?
என்று நாம் தேவனை நோக்கி ஓலமிட முடியாது. தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். பச்சை மரமாகிய எனக்கே இப்படி என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எப்படியோ என்று சொல்லியிருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவதை போல அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். ஓநாய்கள் என்ன செய்யும்? ஆடுகளை பீறி போட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே தான் கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்து அத்தனை பாடுகளையும் அனுபவித்தார். அவைகளை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் கடந்து செல்லும்போது அவரோடு கூட பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். அவரோடு கூட நாம் பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். அந்த நிச்சயத்தோடு நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். சுவிசேஷ வேளையிலே கண்டிப்பாக தீங்குகள் வரும். பல மிஷனரிகள் முதல் நூற்றாண்டு காலத்திலே இந்த இந்திய தேசத்திற்கு வந்திருப்பார்கள். இந்த இந்திய தேசம் எப்படி இருந்தது? அப்பொழுது மிகவும் பின்தங்கின ஒரு நாடாக இருந்தது. ஆனால் அக்கால கட்டத்திலே அவர்களோடு கூட உண்டு பழகி உறங்கி அந்த மக்களோடு சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அவருடைய லாங்குவேஜை கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை எடுத்துரைத்தார்கள். குறைவை அனுபவித்தார்கள். சிறப்பாக வாழ்ந்தவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இங்கே வந்து குறைவை அனுபவித்தார்கள். அப்படி முதல் நூற்றாண்டிலே அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இன்று வளர்ந்திருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, சுவிசேஷத்திற்காக நாமும் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, எப்படிப்பட்ட கண்காணியை நியமிக்க வேண்டும் என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். சபையிலே ஒரு மூப்பரை நாம் நியமனம் செய்கிறோம். அந்த மூப்பர் எப்படி இருக்க வேண்டும்? குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். யாருமே அவர் மீது குற்றம் சாட்டக்கூடாது. அவர் நல்லவர், இவர் நம்ம சபைக்கு நியமிக்கலாம், அதற்கு தகுதியானவர், தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடியவர் என்று அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும். ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். தெளிவான பேச்சை பேச வேண்டும். மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்நியர்களாக பார்க்கக்கூடாது. அவர்களை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும். நன்கு வேதாமத்தை கற்று தேறின ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன் சபையில் இருப்பான் என்றால் அவனை மூப்பனாக ஏற்படுத்தி கண்காணி. அந்த மந்தையை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அந்த மனிதனிடத்திலே ஒப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்திலே நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயு அந்த விதமான நபர்களை சபைகளிலே மூப்பர்களாக நியமனம் செய்தார். அன்பான சகோதரனே, இன்றைக்கு சபையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மூப்பரை நியமித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த வேதாம குடும்பங்களுடைய நிகழ்ச்சியிலே தீமோத்தேயு எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு சபை வளர வேண்டும் என்றால் அங்கே ஒரு சரியான ஒரு மூப்பர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த மூப்பர் யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தையே நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஆக அவன் குடும்பத்தை நன்றாய் நடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். மேலும் தீமோத்தேயுக்கு பவுல் உடைய ஆலோசனை 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறார். இந்த உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவைகளில் நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
நீ முதலாவது ஸ்திரமாக இருக்க வேண்டும், உபதேசத்திலே சரியாக இருக்க வேண்டும், மாற்றி உபதேசிக்க கூடாது. நாம் என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சிலே நாம் முதலாவது உறுதியாக இருக்க வேண்டும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதனாலே பிரயோஜனம் இல்லை. ஒரு சரியான ஒரு யுத்த புருஷனாக இருந்து கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். இவைகளில் நிலை கொண்டிரு. எதை பிரசங்கம் செய்கிறாயோ அதிலே நிலைத்திரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையே ரட்சித்துக் கொள்வாய். இன்னைக்கு ஊருக்கு தான் உபதேசம், தனக்கல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கு அல்ல என்று அநேக போதகமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அது ஒரு டியூட்டி. அதனால அது நமக்கு பொருந்தாது, சபைக்கு தான் பொருந்தும். அது எப்படி? சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பெண் சரியாக இருந்தால்தான் அந்த ஆடுகளும் சரியாக இருக்கும். மெய்ப்பனே சரியில்லை என்றால் பின்ன ஆடுகள் எப்படி இருக்கும்? இன்றைக்கு அநேகருடைய குற்றச்சாட்டு அதுவாகத்தான் இருக்கிறது. அவருக்கு போய் சொல்லுங்க. அன்பானவர்களே, சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சபையும் சரியாக இருக்கும். அப்பொழுது உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களே ரட்சித்துக் கொள்வாய். இல்லை என்றால் நாம் ரட்சிக்க முடியாது. ஏலியின் குமார்கள் அங்கே சபைக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதனாலே சபையார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை போல மாறிவிடும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:17 நாம் வாசிக்கிறோம், நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். மூப்பர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சபையிலே கண்காணிகளாக இருக்கிறார்கள், சபையை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தி ஆக வேண்டும். அதுலேயும் திருவசனத்தில் பிரயாசப்படுகிறாங்க சில மூப்பர்கள். வசனத்தின்படியாக சபையை வழிநடத்த வேண்டும். நிறைய வசனத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட மூப்பர்களே இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டுமா? இந்த ஆலோசனையை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். உங்கள் சபையிலே அப்படிப்பட்ட மூப்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். 4வது, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அன்றைக்கும் பெருகி இருந்திருப்பார்கள் என்று நாம் எண்ணுகிறோம். தீமோத்தேயுக்கு பவுல் குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ பக்தியை தொழிலாக நினைச்சாங்க, ஒரு ஆதாய தொழிலாக. இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும்போது பிஸ்னஸ் அந்த நோக்கத்திலே கர்த்தருடைய பணியும் கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு பிஸ்னஸை போல செய்கிறார்கள். அது ஒவ்வாது. மற்ற உலக தொழில்கள் வேற, கர்த்தருடைய பணி வேற. கர்த்தருடைய பணி அழைக்கப்பட்டவர்களாலே செய்ய வேண்டிய ஒரு பணி. அதாவது கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். உக்கிரான உத்தியோகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எந்த விதமான ஒரு பணங்காசும் கிடையாது. கர்த்தர் சொன்னார், அந்த வார்த்தையை நாம் எடுத்துரைக்கிறோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். இதற்காக எந்த ஒரு கூலியும் நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் ஆனால் நிச்சயமாக போஷிப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். கர்த்தரே கட்டளையிட்டிருக்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஊழியத்தை செய்யும்போது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போஸ்தலர்கள் எதுவுமே கேட்கல. வேலைகள் விட்டு விட்டு இயேசுவின் பின்னே கடந்து சென்றார்கள். கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். எலியா முதற்கொண்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் கைவிடப்படவில்லை. அதை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆனால் ஆதாய தொழிலாக அதை நாம் செய்யக்கூடாது. அதைத்தான் இங்கே வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம்.
ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அவங்களை விட்டுட்டு விலகிடணும். அவங்களோட ஃபெலோஷிப் வைக்கவே கூடாது ஒருபோதும். ஏனென்றால் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவானவர்கள், விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடியவர்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19-20 வசனங்கள். இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடிய ஜனங்கள் சபையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேற எங்கேருந்து வரமாட்டாங்க. எப்படி 12 பேரிலே ஒருவன் யூதாஸாக மாறினானோ, சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தானோ, அதே போல சபையிலே நல்லவர்களாக இருப்பார்கள். 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்த யூதாஸுக்குள்ளதான் சாத்தான் புகுந்தான். அதே போல சபையிலே பல வருடங்களாக இருக்கிறவர்களுக்குள்ளாக சாத்தான் புகுவான். அவர்கள் அந்த விசுவாசமான கப்பலை சேதப்படுத்துவார்கள். ஒரு கப்பல் சேதப்படுத்தப்படுவது எங்கே? அது பயணத்தில் இருக்கும்போது, கடலில் பயணித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒருத்தர் அதை சேதப்படுத்துவதில்லை. அந்த கப்பலுக்குள்ளாக இருக்கிறவர்களே அதை ஓட்டை போடுகிறார்கள். தண்ணீர் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? கப்பல் மூழ்க ஆரம்பித்து விடும். அதே போல தேவன் ஏற்படுத்திய அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். அது அக்கறைக்கு போக விடாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அது பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. அந்த மாதிரி மக்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதை பேர் முதல் கொண்டு மென்ஷன் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்நாட்களிலே இந்த இமனே அலெக்சாந்தர் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அவனை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு என பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10-11 வசனங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, இந்த பண ஆசை விட்டோடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் நீ விட்டுட்டு இவைகளை அடையும்படியாக நாடு. பண ஆசையை விட்டுவிடு, நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு, விசுவாசத்தை தேடு, அன்பையை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தையும் தேடு. அதையெல்லாம் அடையும்படியாக நாடு. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று ஆலோசனையை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த ஆலோசனை நமக்கும் பொருத்தம் உள்ளதாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கோல் எல்லாமே எட்டர்னல் லைஃபுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோலாக இருக்க வேண்டும். எனவே அவைகளை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இந்த தீமோத்தேயு திருமணமானவரா, அவருக்கு பிள்ளைகள் இருந்ததா, அதை பற்றி நாம் எதையுமே பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் இவனுடைய தாய் பாட்டியை பற்றி வேதாகமம் பேசுகிறது. இவன் ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்திருக்கிறான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 5வதாக, இந்த பாடத்திலிருந்து நமக்கான காரியங்கள் என்ன, நாம் எவைகளை கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையிலே பலப்படு என்று ஆலோசனை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. Be strong in the grace that is in Christ Jesus. கிருபையில தான் நம்ம பலப்பட வேண்டும். நம்முடைய சுய பலத்தில் அல்ல, அவருடைய கிருபையிலே நாம் பலப்பட வேண்டும். 2வது, நல்ல போர்ச்சேவனாக தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:3 நாம் வாசிக்கிறோம். As a good soldier of Christ Jesus, நல்ல ஒரு போர்ச்சேவனாக நீ தீங்கு அனுபவி. எல்லை பாதுகாப்பு படையிலே பணியாற்றுகிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதை போல ஒரு யுத்த வீரனாக, கிறிஸ்துவுக்காக தீமையை சகிக்கிறவனாக, ஒரு போர்ச்சேவகனாக நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். 3வதாக என்ன சொல்லுகிறார்?
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer, we shall also reign with him. அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அவரோடு கூட பாடுபட வேண்டும். அப்ப பாடுகளோடு தான் நமக்கு பரலோக வாழ்வு கிடைக்கும். நான்காவதாக, வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக நீ இரு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:15 நாம் வாசிக்கிறோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். நாம் தேவ சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, தீமோத்தேயுக்கு சொன்ன அந்த ஆலோசனையை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஐந்தாவதாக, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு. சன்ஃபுஃபன்ஸ் அண்ட் வெயின் பேப்லிங்ஸ், அவைகளால் கள்ள போதகளான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர் ஆவார்கள். எனவே அவர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆறாவதாக, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. Flee also youthful lust, but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of the pure heart. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதியை, விசுவாசத்தை, அன்பை, சமாதானத்தை, இவைகளெல்லாம் நாம் அடையும்படி நாட வேண்டும். ஏழாவதாக, அந்த 2 தீமோத்தேயு அந்த 2வது அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் நம்ம 7 காரியத்தை தான் நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். ஏழாவதாக, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:24 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பீர்களா? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். உத்தம குமாரன், பவுலுக்கு உடன் ஊழியனாக இருந்தவன். இன்றைக்கு தீமோத்தேயுனுடைய குடும்பத்தை பற்றி நாம் தியானம் செய்தோம். இந்த குடும்ப நேர நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து குடும்ப நேர நிகழ்ச்சியிலே பங்கு பெறுங்கள். வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய குடும்பத்தை குறித்து நாம் ஆழமாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாகவோ கடிதத்தின் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, தீமோத்தேயுனுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்தீர். மாயமற்ற விசுவாசத்திலே அவன் வளர்ந்தான். பவுலுக்கு ஒரு உடன் ஊழியனாக இருந்து பணியாற்றி ஒரு நல்ல ஒரு போர்ச்சவனாக பணியாற்றியிருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம். அவனைப் போல நாங்களும் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருந்து பணியாற்ற ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Number 5, Batlakundu, 624202, South India. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.